வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற இந்த தலித் மக்களை முன்னேற்றதுக்கு அவங்களுக்கு இந்த சலுகைகளை இன்னும் அதிகப்படுத்தி தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சட்டப்பேரவையில் பேசி தலித் மக்களுடைய நிலைமையையும் அவங்களுக்கு முறையா சேர வேண்டிய உரிமைகளை பத்தியும் பேசியிருக்காரு. தீண்டாமைங்கிறது மக்களுடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கிற காரணத்தினால அதை சீக்கிரமா ஒழிக்க முடியல. இடஒதுக்கீடுகள் சரியா அமல்படுத்தப்படுதா அப்படிங்கிறத நாம உறுதி செய்யணும். எங்களை போல கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியர்களுக்கு தான் தெரியும் தலித் மக்கள் படுற கஷ்டங்கள் என்னென்னன்றது. ஒருத்தருடைய காலில் முள்ளு குத்திருச்சுனாக்கா அதனுடைய வலி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு தான் தெரியும். அவருடைய அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு கூட அவன் மேல ஒரு அனுதாபம் தான் வருமே தவிர அந்த வலி அவங்களால உணர முடியாது அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசியிருக்கு. 1940களில் சீர்காழியில ஆதி திராவிட இன முன்னேற்ற சங்க மாநாடுகள்லாம் முன்னாடி நின்று நடத்துறாரு. அதற்கப்புறமா நரிக்கருவர் முன்னேற்ற சங்க மாநாடுகள்லாம் ஆரம்பிச்சு அதுல அந்த குழந்தைங்களுக்கு கல்விகள் கொடுக்க உதவி செய்யறாரு. கீழ்வெண்மணியில நடந்த விஷயம் முழுக்க 100% ஜாதி போராட்டம் தான். அங்க இருக்கிற மிராசுதாரர் ஜாதி வெறி பிடிச்சவனா இருக்கிறான், ஜாதி அகம்பாவம் பிடிச்சவனா இருக்கிறான். அங்க வேலை செய்யற ஆட்களை, பணி ஆட்களை, மற்ற ஆட்களை அவங்க என்னவா நினைக்கிறாங்க? ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரனா தான் நினைக்கிறாங்க. இன்னும் பச்சையா சொல்ல போனாக்கா ஒரு பல்லன் அல்லது ஒரு பறையன் தன்னுடைய வீடு ஏறி கூலி கேட்கிறானே, தன்னுடைய களத்துமேடு ஏறி கூலி கேட்கிறானே, இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர அதிகபட்ச கூலி கேட்கறதா அவங்க நினைக்கல. இந்த வாக்கியங்கள் எல்லாமே வெண்மணி சம்பவம் நடந்த ஒரு மாசத்துல தமிழக சட்டமன்றத்துல KPS மணி அவர்கள் பேசுனது.